ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி, அதோட மந்த்லி எக்ஸ்பிரி வர. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 51,759, ஹை வந்து 52,746, லோ வந்து 51,747. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 52,606. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல காலையில் கொஞ்சம் சஸ்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே நல்ல ரேலி, ஒரு 1000 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு. நாளைக்கு இந்த ரேலி கண்டினியூஸாக இருக்குமா அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறது 52,600. அதன்படி பார்க்க போனால் நமக்கு இமீடியட்லி ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 52,860, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 52,2080. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 52,380, சப்போர்ட் 2 52,120. ஸோ நமக்கு ஒரு 480 பாயிண்ட் ரேலி இருக்கிற மாதிரி தென்படுது. ஸோ நம்ம இப்போது புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். அதனால் எவ்வளோ டவுன் வந்தாலும் திருப்பி ரெக்கவர் ஆகிக்குது மார்க்கெட்டு. மேக்ஸிமம் கால் சைடு ரொம்ப சீப்பான ப்ரீமியம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது 52,620. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி மார்க்கெட் நம்ம ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே 52,620 மேலே இருந்தால் தாராளமாக கால் போகலாம். ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பிரிங்கிறதுனால ப்ரீமியமும் கம்மியாக கிடைக்க இருக்கும். அதே சமயத்தில் ப்ரீமியம் டிகேவும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.